மேலே ஏறிடுங்க. உஷாத் ஒரு ஆள் தூங்கி நிற்பான். சேஜி பேத்தன் தான் நிறைய உண்மை. சேஜி பேத்தன் தான் நிறைய உண்மை.
கோவம் வந்துட்டே இருக்காங்க. எத்தனை மணிக்கு போன் பண்ணி வர சொன்னாங்க? நான் வரது கொஞ்சம் வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா உங்களுக்கு ரெடி மாறணும். ஆமா 6 மணிக்கு கிளம்பிட்டா. ஆமா 8 வெளியே வந்து காலை அடிச்சு வச்சா. ஓஹோ விட்டுது மாதிரி ஆடி 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 ஆடி. சரியா வெளியே தலை காட்ட முடியல 2 மணி நேரம். அந்த அம்மா நம்மளுக்கு தாமரை இல்லை. வேற ஒண்ணு நம்புறதுமானதான். பாதியாரு போன் வச்சேன். ஆமா இதான் போய் அப்பாங்க. ஆஹா என்னப்பா நாளைக்கு நடக்குமா இந்துமா? கேட்டுதான் நாமளும் வந்தோம். அது சொன்னாரு. ஆஹா நான் அப்ப முன்னிதானே நம்மள நானும் நிக்காது. ஆமா அடமலை கல்யாணம். ஆமா ஓஹோ நாளைக்கு வந்துருப்பா. ஆமா கூட்டுமையே நல்ல மனம் கூட்டு மட்டும் நடக்கும். அவன் கூட்டு பார்த்தா இங்க ஆடுங்க. ஆமா அப்படி ஆஹா அப்ப முன்னிதானே ஆமா எல்லாமே வேண்டாம். பரவாயில்லைங்க. அதை விடு. ஆமா அப்படிதான் சரியா? யாரு நீ சொன்னதான் ஆசாமி யாரு எங்கிருந்து வராரு தெரியாது உனக்கு வடியார் யாரு முகத்தை விட்டாய் மாட்டார் ஜகமெல்லாம் போட்டிடும் மனிதன் ரசிக்கிறார். உமானது செந்தூரம் 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 எதை குறிக்கும்? செந்தூரம் என்றால் சிவமயத்தை குறிக்கும். சிவமயத்தை குறிக்கும். அப்படின்னா நாங்களா ஆமா சிவமயம் சிவமயம் சிவனடியார்கள் சிவனடியார்கள். சிவனுடைய கோச்சம். ஆமாண்டா சிவ அமைச்சுதான் வந்தாங்க. செந்தூரவாதன தம்பிகள் தம்பிகள் ஜெகமெல்லாம் போட்டிடும் மனிதன சிங்கர்கள் நாடகத்தை பாட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. ஆமா நீ ஏமாத்தியோ ஓஹோ இல்ல போய் சொல்லிட்டோ நீ எதுவும் பண்ண முடியாது. யாரும் ஒண்ணு யாரும் ஆமா ஆமா அது போடு. ஆஹா நாங்கெல்லாம் ஆஹா சிவமயத்தை சிவமயத்தை சேர்ந்தவர்கள். கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஓஹோ அப்படிங்களா சரியே ஆமா அப்படி உட்கார் பார்த்தா பார்த்தா. ஐயா என் மீசையானது ஓஹோ. சாமி சாமி. எப்படி தோற்றம் ஓ என் மலபுர மீசை மீசை. தெரியாது உனக்கு? நல்ல வன்முறை பிழை புதுமனை போல நல்ல நல்ல நீளம் பார்த்து நாட்டு மக்கள் நலங்களிலே நாணியத்தை வளர்க்கணும். நாணியத்தை வளர்க்கணும். நல்ல முறை நடக்கணும்.
கொண்டாள் பால்முனை பச்சைமுனை பார்த்தாயா என் வால்முனை மீசை ஆமா எப்படி ஓஹோ. கத்திமுனை கத்திமுனை ஈட்டிமுனை ஈட்டிமுனை. எப்படி கூர்மையாக இருக்குமோ ஆமா அது போன்று என் வலதுபுற மீசை ஆமா இடதுபுற மீசைக்காக ஆமா. என் இடதுபுற மீசை ஈட்டிமுனை வால்முனை கூர்முனை அப்படி இடமுறை வீசி ஆமா சீட்டு முனை வாழ்மை கூர்முனை எப்படி இருக்குமோ அப்படி அகோரமாக இருக்கும் ஓ அகோரம் இருக்கு அப்படின்னா ஆமா தாய் ஓ ஏன் பழி நேற்று நான் அச்சானோ பள்ளிக்கூடம் போயிட்டு ஓ ஞாயிற்றுக்கிழமை போறோம் பூட்டு வச்சுக்கிறான் சனிக்கிழமை போறோம் 10 மணிக்கு சாச்சி வச்சுக்கிறான் அப்பனா யாருமே பழி நல்லா ஏத்து ஆனா வேலைக்கிழமை நீனா? ஏத்துங்க சரியா கம்மியாச்சு நான் வேலைக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஆமா கடை பள்ளிக்கூட விடுமுறை ஆமா கடன் சொன்னோடனே ஊம்புத்தி அவனுக்கு வந்து என்ன சாமியார் அந்த இடத்துக்கு நீ போக மாட்டேன் உங்க சாமி அந்த இடத்துக்கு நீ போக மாட்டேன் சனி ஞாயிறு என்றால் ஆமா பிரதி வாரம் 7 நாட்கள் ஓஹோ 7 நாள் லீவு ஆமா லீவு ஓஹோ சாமி வேலைக்கிழமை மட்டும் போவேன் ஐயா போல 1000 முட்டை போடுமே ஐயா ஓஹோ அண்ணா பேசுறீங்கண்ணா 1000 முட்டை போடும் நாங்கள் கூட ஒரு கதை வயசு கரியாக ஆமா ஆமா பேசுற வயசு பேசிங்க 1000 முட்டை போடுவாங்க அப்ப நீ ஆயாம முட்டை போடுமா ஆமா இல்ல ஆயா முட்டை 1000 கோழி முட்டை அவிச்சு போடுவாங்க சும்மா சும்மா நான் உடம்பு சரியில்லை ஒரு வாரமா ஏன்டா பள்ளிக்கூடம் வரல அதாங்க ஐயா எனக்கு படிப்பை யாரா இருக்கேன் வெறி பண்ணுறேங்க நான் எங்க படிக்கிறேன் தெரியுமா? நான் பெரிய பள்ளிக்கூடம் ஐயா. பெரிய இடத்துல படிக்கிறேன். பெரிய இடத்துல வாங்க, வேலை. ஆறு சாத்து. அழுத்தாளு, கணக்காளு. இதிகாசம். கண்ணூர். கோளாறுவாய். ஆவாரங்குத்தம். புரியல, புரியல. ஏய், ஐயா, என் கூட எத்தனை பேருமா படிக்கிறான்? 1000 பேர் படிக்கிறான். அப்போ ஒரே பள்ளிக்கூடத்துல ஒரே பள்ளிக்கூடத்துல அதாங்க அப்பா அந்த 1000 மாணாக்களில கண்ணு நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஓஹோ முதல் மாணாக்கன். ஓ முதல் மாணாக்கன் முதல் மாணாக்கன் ஆமா ஆஹா ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆமா ஆமா பரவாயில்லைங்க ஓஹோ நான்கு வேதம் நான்கு ஆறு சாத்து. கண்ணூல் கண்ணூல். புறநானூல். அப்படியே சொல்லக்கூடிய அனைத்து வேதத்தையும் நல்லா புரிவாரு கட்டணவே சிச்சு கண்டு சித்தவே கற்றுக்கொண்டு பாடசாலையிலே 1000 மாணாக்களே முதல் மாணாக்கன் ஆமா எங்க வாத்தியார் உங்க வாத்தியார் எங்க வாத்தியார் பேர் முன்சாமி வாத்தியார் பேரு முன்சாமியா ஏன் அடிச்சிரி முன்சாமி வாத்தியார் இந்த வாத்தியார் கேட்கல நான் படிக்கிறேன் ஆமா எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு அது யாருக்கு போட்டேன் அந்த வாத்தியார் தெரியுமா ஐயா எங்க வாத்தியார் பேர் தான் சிவலிங்க வாத்தியார் ரோட்டை டீ கடை வச்சுக்கிறாரா அந்த எந்த எந்த அந்த வாத்தியார் கிடையாது அவர் வச்சுக்கிறார் சிவலிங்க வாத்தியார் என்றா எனக்கு அந்த சிவனே எனக்கு வாத்தியார் அப்பா அடுப்பு ஏறி சாமி நீ கடவுளா இருக்கிற சூரவாசமா தானே நீ கடை சாமி நான் எப்படி உங்கள்கிட்ட பேசுறது அப்படி 1000 மாணாக்களே முதல் மாணாக்கள் ஆமா எங்க வாத்தியார் சிவலிங்க வாத்தியார் ஓஹோ அந்த சிவனே எனக்கு வாத்தியார் சிவபெருமானே ஒரு வாட்டார் ஆமாண்டா பரவாயில்லைங்க அப்படி இருந்து ஆமா நல்லா முடியாது படிச்சு கொண்டு எங்க இருக்கிற நான் எங்க பாடசாலையிலே படிச்சு கொண்டு ஓ பாடசாலை அப்படின்னா ஆமா அம்மா நான் வந்து ஆமா ஐயா, எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு ஆமா. நீ வாய்க்காந்து கேட்டியா கேட்டுருந்தாங்க பொம்மை யாரு பொம்மை யாரு ஆ. சொல்லுங்க வணக்கம்மா எங்க அப்பா பேர் சொன்னா இப்போ தச்சு வாய்ச்சு நானா இந்த பொம்பு பொம்மை அவ்வளோ பெரிய ஆளு நான் மோடி மோகன் பாரா அதை விட பெரிய ஆளு எங்க அப்பா ஓ இல்ல மூணு தண்ணி சித்து மோனா அதை விட பெரிய ஆளு எங்க அப்பா ரங்கசாமிக்கு சொந்தக்காரனா அதை விட பெரிய ஆளு இந்த ஊர் பெரும் தலைவர் மோனா இந்த
ஊர் தலைவர் மகனா அவருக்கு தலைவர் எங்க அப்பா என் நாட்டுக்கே தலைவர் என்ன ரொம்ப இருக்குது வாழ பகுதிக்கே தலைவர் இந்த ஊர் நானும் கூட்ட வந்து போய் நான் இல்ல விபரம் காணுங்களா சாமி யாருன்னு சொல்லிட்டு அவரை உடம்பா பேசாத ஆமா கடைச்சி விடுவேன் ரொம்ப கைகால சாமி ஏற்கனவே கட்டி வச்சுக்கிறத பாரு எங்க அப்பா பேர் சொல்லணும் ஆமா எங்க அம்மா பேர் சொல்லணும் பயந்துன்னு தாங்களுக்கு தாண்டி தும்பூர் நாகத்தம்ம கோயிலுக்கு ஓடிடுவேன் தெரியாது உனக்கு நான் எங்க வளர்ந்தேன் யாரு விட்டு பிள்ளை உனக்கு தெரியல சொன்னா தெரியுமா நல்ல மகத்தான தாராயம் கண்ணுட்ட போல மகத்தான தாராயம் கண்ணுட்ட போல மாதிரி நல்ல மகத்தான தாராயம் கண்ணுட்ட போல அப்படின்னு தெரியுமா எங்க அப்பா பேர் சொல்லிட்டா சொல்லுங்க பையன் வந்து எவனு தீட்டமா நான் தான் சைக்கிள் ஓ சைக்கிள் விட்டு பையன் நான் தான் சைக்கிள் விட்டுல சைக்கிள் பையன் வந்து சைக்கிள் விட்டுல அவதான் நாட்டாமா ஆரம்பத்திலே ஒன்றும் சாப்பிடாது சைக்கிள் விட்டு பையன் வந்து யார் சைக்கிள் விட்டு யார் ஏமாத்து யார் ஏமாத்து பாக்கெட்ல சாரா வச்சுக்கிறாங்க அதுவும் டப்பா வச்சுக்கிற ஒன்றுட்டு போகுது அடையா முடியாது யார் ஒரு சிவனுடைய அம்சம் இருக்கிறதோ அவன் தான் இந்த அதிகாரம் போச்சு இந்த சபையில நின்று பேச முடியும் எல்லாரும் மாங்கா பிள்ளையாடி பேச முடியாது யார் விட்டு சொன்னா சைக்கிள் விட்டு போடலாம் மத்தான் சொன்னா பள்ளிக்கூடத்துல அடிச்சு வட்டம் பாரு 100 பேர் மண்டியா சைக்கிள் விட்டு போன்னு சொல்லிட்டான் பள்ளிக்கூட்டு பக்கம் மண்டா ராஜர் மண்டா படி நான் தான் சைக்கிள் விட்டு புள்ள சைக்கிள் விட்டு புள்ள ஆமாண்டா என்ன எப்படி எங்க அப்பா பேர் தெரியுமா ஏய் தெரியாது உனக்கு மாதிரி சின்ன ஆமாடா அம்மா நெருக்கமா வந்து பேசினா 100 தமிழ்நாடு கவுண்ட் கிட்ட வந்து நீ பேச நீ யாரா வீடு சொல்றோம் அந்த கேமரா நீ எந்த கேமரா எனக்கு எல்லாம் ஒரே சார் தாய் இப்படி வா தாய் வா வாடா ஓடு சாட்சி கவுண்ட் வா ஆமாட்டமா சாட்டம் 16 பேரும் சாட்டம் நான் தெரியுமா நான் தான் சைக்கிள் விட்டு புள்ள கையை தூக்கு தூக்குறா கையா அப்படி எங்க அப்பா யாரு மாதிரி சின்ன எங்க அம்மா தெரியுமா எங்க அம்மா என்ன பாத்தியா பார்த்தேன் எங்க அம்மா மகத்தை நீ இவ்வளோ பாத்துக்கிட்டே நாங்க என்ன தகுதி என்ன சொன்னோம் தங்கம் 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 அங்கே உட்காந்து நீங்க இங்க வந்துட போறேன் அப்படி திலகி அம்மா ஆமா திலகி எங்க அம்மா திலகி மாதவ சின்னாளுக்கு பிள்ளை ஒப்பட்ட முதல்
ஏய், தெரியுமா உனக்கு? சொன்னாங்க தெரியும். எங்க அப்பா பெருமை நாட்டில் மன்னன் இல்லைங்க. சொல்ல வேண்டும் என்றால் 30 நாய் மட்டும் வாழ வளைக்கணும் பாக்கில கொட்டக்கணும் கரும்பையில நீரும் அங்கிருந்து மலவாயும் கருத்தால் அறுத்து வர அறுத்து வர அருகிட்டே கூடு கட்டும் அருகில் சேர்த்து கட்டும். ஒரு கட்டும் ஆடு கட்டி போராடித்தால் கட்டி போராடித்தால் மாலாது சென்னது ஆடு கட்டி போராடித்தால் கட்டி போரடிக்கும். கோழி அறுப்பு கோழி அரிப்பு பட்டணம். கோழி அரிப்பு பட்டணம். ஒரு பொய்யாக ஆமா யாரு மாதவி சின்னானுக்கு சிலையா மேற்கு பிறந்த பிள்ளை ஆய் எங்க அப்பா எனக்கு ஆசையா வச்சு பாரு டேய் வரா டேய் வரா டேய் வரா டேய் தத்தாமி தத்தாமி எங்க அப்பா எனக்கு ஆசையா வச்சு பாரு வர வரசாமி வரசாமி. எங்க அம்மா ஆசையா எனக்கு வச்சு பாரு டேய் வீரமுத்து 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 அப்படியே நாம இதை படித்து நல்ல முறையோடு எது பாடசாலையிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் ஐயா நான் யாரு பிரிவினை எப்படி பிறந்தீங்க? எப்படி பிறந்தீங்க? உன் பிரிவினை எப்படி எப்படி பிறந்தீங்க? இருந்தீங்க? இந்த பிரிவு எதற்கு எதுக்கு? இந்த உருவம் எதற்கு எதுக்கு? தெரியுமா உங்களுக்கு? சொன்னாங்க தெரியும். நான் யாரால சாபம் பெற்றேன்? யாரால? தெரியாது உங்களுக்கு? தெரியாதுங்க. ஒரே சொல்றேன், ஒரே சொல்றேன். அந்த ஆதியில இந்த 3-4 யுகத்தில் ஆமா. நானு மாறி 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 மாறி. முந்தி முதல் காட்டல் கருப்பண்ணன் அப்படியாக பிறந்து அந்த யுகத்தை முடித்தோம். ஆமா. 2வது யுகத்திலே சைக்கிள் வீரர் வண்டி வீரர் ரெண்டு வீரர். சைக்கிள் வீரர் ஆஹா. வந்து 2வது யுகத்தை முடித்தோம். இந்த பெரிய எண்ணெய் காட்டு எண்ணெய் கருப்பண்ண என்ன ஒரு தெரியுமா? திருச்சி காட்டப்பல தென்காசியில இருந்து ஆமா அந்த கோவில் கருப்பண்ண பெரிய அண்ணன் திருச்சி இருந்து கருவூர் பரவாயில்ல அந்த வயலுக்கு அந்த கோவில் இந்த பெரிய அண்ணன் கருப்பண்ண காட்டண்ணன் பூட்டம் இருந்து காடி போவாங்க. என்ன எனக்கு முன்னாடி 3 பேர் வாயா இல்ல இல்ல அவங்க மூத்தம் பேரெல்லாம் காரி போவாங்க. காட்டண்ணல் கருப்பண்ணன் கருப்பண்ணல் ஆமா. பெரிய அண்ணன் முதல் யுகம் ஓஹோ அந்த யுகத்திலே பிறந்து அந்த பிரிவை முடித்தோம். முடித்து 2வது சைக்கிள் வீரர் ஓஹோ நொண்டி வீரர் தடி வீரர் அப்படியாக வீரனாக பிறந்து அந்த யுகத்தை முடித்தோம். 3வது யுகத்திலே யுகத்திலே யாராக பிறந்தோம்? யாரு? ஏய் வீரமாக ஜனித்தோம். ஓ வீரமாக யாரு? வீரமாக அந்த கலியுக தெய்வம் தெய்வம் குன்று இருக்கமெல்லாம் குமரன் குமர வடிவேல் வந்து இருந்திருப்பான். ஆமா. அப்படி சொல்லக்கூடிய முருக பெருமானுக்கு ஆமா. பலத்தவளை தளபதியாக ஓஹோ அது வீரமாக ஜனித்தோம். ஓ வீரமாக அப்படி ஜனித்த உடனே ஆமா. ஏது ஆஹா அரக்கர் கிரமம் ஆமா. சூரபத்மன் ஆஹா. சிங்கமோகன் சிங்கமோகன், தாருகள் தாருகள், மாடுகோபால் ஆஹா. அஜமுக செல்லக்கூடிய அஜமுகி. அரக்கெல்லாம் கொண்டு சேர்ந்து ஆமா. அவங்க என்ன வர வாங்கினாங்க? என்ன? டேய் ஓ. அந்த மாயாண்டம் அண்டம். 1800 ஒருவன் ஆக வேண்டும். ஆக வேண்டும். அப்படி இருந்தால் ஆமா. 6 முகம் 6 முகம் 12 கரம் 12 கரம் எவன் ஒருத்தவள இந்த பூமியில ஜனிக்கிறானோ படிக்கிறானோ அவன் கையால தான் எங்களுக்கு மரணம் வந்து என்ன ஒண்ணுங்க போறது 6 சூரபத்மன் உலகத்திலே ஆமா. எல்லாரும் ஒரு சிறுமம் ஓஹோ 2 கரம் தான். ஆமா. 6 முகம் 12 கரம் ஆமா. பெருமானுக்கு அப்படி ஆஹா பிறந்து அக்கிரமம் தேவர்களை சிறுபிடித்து அடியதாம அடித்தும் எங்கே முறையிட்டார் சிவனிடத்திலே தேவரெல்லாம் ஒன்று கூடி சிவனிடத்திலே முறையிட்ட உடனே பார்த்தாரே சிவன் கோபம் பிரிவர் ஆமா. எது நெற்றியிலே பொறியிலா போதி தோல்வி எங்கே போய் ஓ சரண வழியிலே சரவண பையில நான் சொல்லக்கூடாது. நீதான் சொல்லணும். சரண வழியிலே 6 பொறியிலா விழுந்து ஆமா. ஆறுமுக கடவுள் பிறந்தார். ஓஹோ அந்த ஆறுமுக கடவுளுக்கு ஆஹா படை தளபதி சேனாதிபதியாக ஆமா. இந்த வீரமாக ஜனித்து ஜனித்து இருவருக்கும் ஆஹா அரக்கர் கூட்டத்துக்கும் கூட்டத்துக்கும் எங்கள் தேவர் கூட்டத்துக்கும் ஓ பகை பகை ஏற்பட்டு
யுத்தம் நடந்தது. ஆமா. அப்ப யுத்தம் நடக்கும்போது என் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூதகணமானது எதிராளி சூரபத்மன் படையிலே சென்று எங்களுக்கு எதிராக சண்டை விழுந்தது. செய்யக்கூடாது, இருக்க போகக்கூடாதுங்க. பார்த்தே ஏதே பூதகணமே அண்ணா அண்ணா ஏதாவது என் படையிலிருந்து எதிராளி படையிலே நீ எங்களோட சண்டை செய்து யுத்தம் வராயே அப்படி என்று அந்த பூதகணத்தை ஒரு ஒரு கை கட்டாம்பாறையில நிறுத்தி ஒரு மார்கால் வாங்கினேன். பூதகணமா பாட்டுது ஏதாவது வீரபாகு யார் என்று என்னை பூதகணங்கள் என்று தெரியாம நீ இப்படி செய்தாயோ அடுத்த பிரிவிலே நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை எப்படி வட்டப்பாறை மீது நிறுத்தி ஒரு மார்கால் வாங்கினாயோ அதே போன்று அடுத்த யுகத்தில் உனக்கு இப்படியே புரியா சாபம். அடுத்த பிரிவிலே உனக்கு ஒரு மார்கால் வாங்கப்படும். அந்த பூதகணமானது சாபத்தை கொடுத்த உடனே அவன் சிறமை கொண்டு ஐயா நான் எப்படி வருவேன்? எப்படிங்க? நான் சாப்பிடக்கூடிய பொருள் என்ன எனக்கு படிக்கிற பொருள் என்ன தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது. எனக்கு படைக்கூடிய பொருள் என்னென்ன தெரியுமா? கருவாடு சாமி நீங்க வந்து சைவ சாமி கஞ்சாவணி கருவாடு இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு படிக்க? நீங்களே சாப்பிட மாட்டீங்களா? எதுக்கு படிக்கிறாங்க? பிடிக்காது. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? சிவமயம் மதுரை கோயிலுக்கு ஆடு வெட்டுறாங்க, கோழி வாங்குறாங்க, மாடு வெட்டுறாங்க, எது பண்ணி குத்துறாங்க பெரிய அண்ணன் உங்களுக்கு. இதெல்லாம் யார் சாமின்னு கேக்குறேன். ஏய் எனக்கு அந்த பூஜை கிடையாது. என் முன்னோடி இருக்கக்கூடிய எது பூதகணங்கள் வேட்ட நாய்கள் இந்த ஆடு வெட்டுறது கோழி அறுக்கிறது இதெல்லாம் என் முன்னாடி இருக்கக்கூடிய பூதகணங்கள். பக்கபலமா உங்களுக்கு துணை வராங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்க பூதகணங்களுக்கு எனக்கு என்னது சாமிக்கு வெறும் பால் பூஜை மட்டும்தான். பாலாபிஷேகம் மட்டும்தான் இந்த சாமி. சாமி இன்னைக்கு 16 ஆடு வெட்டிக்கலாம் வயலாமுறையா போயிட்டேன். பட்டுங்க அதெல்லாம் முன்னேறி நாங்கெல்லாம் சிவபத்திரம் பாலாபிஷேகம் மட்டும்தான் எனக்கு. அதனால வேண்டி அப்படி செய்வது வழக்கம். நான் எது மேல வருவேன்? எப்படி வருவேன்? தெரியாது. அப்படி என்பரவி 24 நாளிகை 12 மணி நேரத்திலே 12 மணி 1 மணிக்கு கிளம்புவீங்க. இந்த வேட்டை நாய்களோடு எங்கே செல்வது? நகர வளர்வது வேட்டைக்கு செல்வது வழக்கம். அப்படி வேட்டைக்கு செல்லும்போது என் எதிர யாரு வந்தாலும் அப்படியே சந்தனப்படுதான். அதான் 1 மணி கரெக்டா 1 மணிக்கு தான் நாய் குலைக்கு பாருங்க. நல்லா பாருங்க, ஒரு முகுட்டில் நின்று நாய் குலைக்கு. அப்பெல்லாம் அந்த சாமி வேட்டைக்கு புறப்படுற நேரம். அந்த நேரத்துல நம்ம வெளியே வரக்கூடாது. அப்ப வந்துட்டோம்னா நம்ம சந்தனப்படுதான். அதுக்கு என்ன செய்வாங்க? மின்சார போட்டு மின்சார நிறைய பிடிச்சி அதை கொஞ்சம் கொடுத்தா அப்படி வேட்டைக்கு செல்வது வழக்கம். அப்படி இருந்தாலும் ஐயா அப்படி பிறந்து நல்ல முறையோடு வாழ்ந்தாருங்க. ஆமா யாரும் போட்டுக்கிறேன் கையில. ஆமா ஆராதனை சக்கரம்
இந்த வாளும் இந்த பேர் சக்கரமும் சொல்றாங்க பாரு. எப்படி வந்தது தெரியுமா? தெரியாது உனக்கு தெரியாது. இவர் யாருக்கும் அடங்காத கடிப்பட்டாலும் யாருக்கும் அடங்காத இந்த வாளும் இந்த ஆதார சக்கரமும் எப்படி வந்து தெரியுமா? தெரியுதா? தினந்தோறும் நான் பாறைக்கு சாலைக்கு செல்லும் போது நம்மோண்டு கோயில் குட்டிசாமி சரியா? குட்டிசாமி நம்மோண்டு கோயில் அது பேரு ஜக்காதேவி அம்மன். ஜக்காதேவி அம்மன். அந்த ஜக்காதேவி அம்மன் தினந்தோறும் அதை கும்பிட்டு தான் நான் பள்ளிக்கூடமே போவோம். அப்போது தினந்தோறும் பார்த்தது ஜக்காதேவி. ஏது ஏது இந்த சிறிய பிள்ளையானது இந்த சின்ன சின்ன வயதிலே இப்படி பக்தியா இருக்கிறது, தினந்தோறும் நம்மளை வழிபட்டு செல்கிறது. அப்படி என்று ஒரு நாள் பிரச்சனமாகி என் நேத்திரத்தை இந்த ஆதார சக்கரமும் இந்த மாலையும் எனக்கு பரிசாக தந்தார்கள். அதை சுணங்கொண்டு நல்ல முடிவோடு வருகிறோம். அப்படி இருந்தாலும் சபைக்கு வந்தது துரசாமி வீரமுத்து. மதுரை வீரன்னு சொல்லிட்டா நாடகமா முடிஞ்சு போய் மதுரை வீரன்னு சொல்லக்கூடாது. மதுரை வீரன் சொல்லிட்டா நாடகமே முடிஞ்சு போச்சு. எனக்கு சொல்லி கொடுத்த வாதியாரு எனக்கு குருவாங்க திருமண நாடகம் முத வீ சாலையில அப்பா போன்லயே சொல்றாரு ஒரு வர முடியாத சூழ்நிலை ஆகி போய் நீதான் ஆடி அவங்க மதுரை வர சொல்லிட்டாரு வாடி காலை சென்ற நம்ம வாரத்து தெய்வம் தியாக நாடகம் 10 மணிக்கு என்ன வந்து ஏற்றுறாரு கோவிந்தா சேர்ந்து வாய சாமி இன்னைக்கு அசைவபுரிய அப்பா வரல உடம்பு சரியில்லை அதனால நீர் தான் மதுரை வரல. நான் எங்கப்பா சின்ன புள்ள அப்பலாம் நான் எங்கப்பா நான் எங்க ஆட போறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி உண்மைதான்டா அப்படின்னு சொன்ன உடனே ஃபோன் பண்ற அப்பாவுக்கு ஃபோன்லேயே சொன்னார். அப்படி இந்த ஃபோன்லேயே கேட்டுங்க அன்னைக்கு யாருன்னு மதுரை வர முதல்ல சரிதான். அதோட அவர் என் தலையில எடுத்து வச்சு வச்சு இன்னைக்கு ஆடிவார். பரவாயில்லைங்க. இதெல்லாம் யார் பெருமை? அவரு தான் பெருமை. எங்க இருக்கிறாரோ மகாராஜன் இங்க தானே இருக்கிறாரு கம்மி. இந்த பேரு எல்லாம் யாரும் சேரும். ஆமா அவர்தான் போய் சேரும். இன்னும் நத்துற கொஞ்சம் மதுரை வர ஆளுங்க செத்துருவாங்கப்பா. இல்ல கூத்து பாதியில நின்று சொன்னா நேரா கோயிலுக்கு போனோம். ஆமா கோயில்ல விழுந்து எப்பா எடுத்தாலும் நீதான் என்ன அணைச்சாலும் வாழ வைத்தாலும் நீதான் மூணு கும்பிட்டு மடியில பாய் எடுத்து பாயில வச்சு 2.5 கிலோமீட்டர் ஆடினு வரணும். ஓஹோ இது பரவாயில்ல கிட்டதான் இருக்குது 3 கிலோமீட்டர். தெய்வத்தை எப்படி வழிபடணுமோ ஆமா அவங்களுக்கு வழிமுறை இருக்குது. ஆமா அதன்படிதான் நம்ம நடந்தாங்க. அதான் உண்மை. என்ன நம்ம எதுக்கு வந்துக்கிறோம்? கூத்தாட வந்துடும். அவங்க எது சொல்றாங்களோ அதுதான் செஞ்சாங்க. ஆமாங்க அப்படி இப்படி எல்லாம் பேர் மூலம் படித்து நல்ல முடியாது. ஏதோ நம்மளுக்கு சிட்டியரி கெட்டவாறு நம்ம கட்டவர்கள் யார் கல்லாதவங்க கிடையாது, தெரிந்தவங்க கிடையாது, தெரியாதவங்க கிடையாது. நம்ம குரு வாஜர்கள் பள்ளிக்கூட சிட்டியரி கெட்டவாறு நாடகம் நடத்துறோம். அப்படி பிறந்து நல்ல முறையாக வருகிறோம். அப்படி சபைக்கு வந்தது துரசாமி வீரமுத்து அப்படி தெரிஞ்ச விஷயம். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வீரமுத்து வீரமுத்து துரசாமி அப்படியே கூக்குற சத்தமானது எங்க அம்மா அழுது கூக்குறாங்க. என்னது தண்ணீருங்க அப்படி தெளிவா சொல்லுங்க. இன்னைக்கு ஆதி வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் பள்ளிக்கூடம். அதனால ஆஞ்சத்தை காண வேண்டும். பார்க்கலாமா? வரியா வரியா Thank you.
எங்கள் சித்தி ராஜாவே இது ஆலயத்தில் கூட தெய்வம் பேசா தெய்வம் அந்த தெய்வம் பேசுமா எத்தனை நாளும் பம்பு ஓட்டிக்கு அடித்து வந்தாலும் சரி அந்த தெய்வம் பேச ஏனென்றால் அது வேறு கல்வி சேலை பேசும் தெய்வம் யாரு இவர்கள் தான் பேசும் தெய்வம் சபையில் அமர்ந்துள்ள மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஆசிரமத்தில் இன்று அபிஷேகம் ஏற்றுக்கொண்டு யாரு அரிக்க அரணுக்கு பிறந்த பிள்ளை அரிகர சுரன் கையிலே பிறந்ததால் கையனாரப்பல் அரிக்க அரணுக்கு பிறந்ததால் ஐயனாரப்பல் அப்படி அதை ஏற்றுக்கொண்டு அப்பனை திருவிழித்து தமிழ் அமர்ந்துள்ள மாதா பிதா நம்ம தாய்கள் அங்க இருக்காங்க இப்போதைக்கு தாத்தந்தை எந்த நாடகமும் எந்த வாதியாரும் சரி பொய் இல்லாம குற்றமில்லையா குற்றம் கிடையாது குற்றமில்லையா அப்படி குற்றத்தை நீக்கி குணமாக பாவித்து தங்கள் வீட்டு சிறிய குழந்தை தவறு செய்தால் வாட மகனே என்று அழைக்கக்கூடிய யாரு இவங்க தான் குரு பிரிவு ஐயாவுடைய திருவடி நம் கம்பெனி நாடகமன்றம் கலைஞர் நாடகமா ஆசிரியராக இருந்து மறைந்த கால சென்ற வாழவத்த தெய்வம் ஆமா ஐயாவுடைய திருவடி என்ன ஒன்னும் 1 லட்சம் வாங்கிட்டு இருப்பா அது உண்மைதான் அது ஒண்ணா உண்மைதான் ஐயோ அவர் என்ன வச்சுக்க வாரி கொடுப்பாரு யானு கேளு அவரு கஷ்டம் தெரியல போன போய் உண்மைடா அப்பா இருக்கிறப்ப அவருடைய பார்த்து தெரியாதான் அவர் போயிட்ட பிறகு அவருடைய கஷ்டம் அப்பாவுடைய திருடி இந்த வன்னி பேர் சேர்ந்த அது தந்தை எனக்கு குருவாக இருந்து இந்த சோழாசம் இப்படிதான் ஆடணும் அப்படி புளியாங்கோட்டை வச்சு ஜாதகம் அப்படி இந்த வேஷம் பிடிதான் எனக்கு குருவாக இருந்து சொல்லி கொடுத்து எனக்கு ஆழ்வழித்த சிவபுரி கிராமம் சேர்ந்த என் ஆர்வ தந்தை திருமலை நாடகாசா இன்னும் இருக்கக்கூடிய பதினேழு வழக்கு நம்மளை போன்ற பேர நாடகாசா எங்க தாத்தா கம்பில இருந்து ஆர்வ தந்தை சென்னாலூர் கிராமம் சேர்ந்த மூசாமி நாடகாசு ஆணும் சரி பொண்ணு ஆரம்பம் காளிதாசம் உட்காந்து பாருங்க அப்படி முனிசாமி ஐயா அப்படி திருடி அந்த முன்டே போனா முன்டே ஒண்ணுங்கிறாரா அப்படி சபா உரிமையாளர் அப்பா இருந்தாலும் இந்த நாடகத்தை விடக்கூடாது அப்படியே நடத்தப்படக்கூடிய சபா உரிமையாளர்கள் காளிதாஸ் அஜித் குமார் சிலம்பரசன் ஆகியோர் திருடி இன்னும் ஆடியன் உனக்கும் ஊர் பேர் சொல்லுங்க காண வேளாமர் சேர்ந்த குப்பன் ஐயா அவர்கள் உனக்கு சிறந்தான உனக்கு Arana
எது இந்த விழா செய்தி கீர்த்தி செய்யக்கூடிய அது நம்மளுக்கு அன்னமிட்டு அது சொல்லி விழா கீர்த்தி செய்யக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரியம் சேர்ந்த எம் ஐயனார் சொல்லக்கூடிய யாரு அண்ணா ஐயனார் சொல்லக்கூடிய ஏன்னா அவர் பேரை சொல்றது கூட நம்மளுக்கு தகுதி கிடையாது உத்தம பெருந்தையார் ஏன்னா ஐயாவோட தொழில் இது இந்த விழா கீர்த்தி செய்து அது செய்யக்கூடிய அவர் பங்கு மங்காளிகள் கிராம பொதுமக்கள் வட்டார உறவினர்கள் ஐயாவோட தொழில் அப்படி உனக்கும் சிறந்த வணக்கம் நல்லதோர் நேரில் இதே தாங்கள் கிராமம் சேர்ந்த கால ஆறு தந்தை கோவிந்தராஜ் ஆமா கோவிந்தராஜ் நாடு சொல்லக்கூடிய நேரியா எனக்காக கொடுத்து கொண்டாட ரூபாய் 150 ரூபாய்க்கு அன்பு என்பது விளையாடு அன்பு இருந்தா எங்க அப்பா அம்மா புள்ள வந்து உள்ள விடு உள்ள விட்டாதான் எப்படி அப்பா பாலத்தில் அத்தனை உண்டு வீரமுத்து துரசாமி எப்ப வீரமுத்து எங்க அப்பாவுக்கு படிக்க தெரிஞ்சிருந்தா நான் எவ்வளவு படிப்பு படிச்சுக்கிறேன் 1000 மாணாக்களே முதல் மாணாக்கள் எப்பா சொல்லியாப்பா ஆட்டம் முடிந்தால்
பேசுவாங்க எங்க அம்மா பாத்தியா எங்க அம்மா என்ன சொன்னாங்க எங்க அம்மா மாத்தா நீ உள்ள பிள்ளையாங்க அப்படியே வீரமுத்து அம்மா நீ யாரு எனக்கு அம்மா நீ யாரு தாய் தந்தை தாய் தாய் தந்தை என்ன விளக்கம் சொன்ன அது இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாது தெரியாதுப்பா ஊரா ஆண்ட மாதிரி ஆண்ட நான் வாடகை உன்னை மடியில வசிக்கிறது ஓட்டான மடியில கட்டிக்கிறது உன்னை வசிக்கிறது மண்டியா எப்படி ஒரு சண்டை வாங்க உண்மை இருக்கும்ல உண்மை இருக்கும்ல ஐயா சொப்பந்தாக அர்த்தம் கறந்துறான் அந்த கருத்தானண்டா சொல்றதுக்கு எனக்கு
பயமா இல்ல நாளைக்காக ஒரு பழமா இருக்கு ஊத்துறா அந்த மாதிரியான புள்ள பயப்படாத எப்படி சொல்றது சொல்லலாமா என்ன நம்ம சொல்லுதே சொல்ற கால்பாடு சொல்லிட்டேன் நீங்க கண்டிப்பா போடுறீங்க நீங்க படிக்கிட்டா என்ன யாரு தொழில் தட்டி கொள்ளடா பொருள் தெரியுமா 4 ஆணி ஒரு கோடி ஒரு கோணி ஆமா கவர்மெண்ட் ஒரு ஊசியா ஒரு சுத்தி ஒரு கத்தி ஓ டாக்டர் வேலை இருக்குமா பெரிய வேலை உனக்கு நம்மளை கூட்டு வச்சாலும் வேலை என்ன வேலை பெரிய வேலை அப்படியே கட்டு கம்மி கூட கை பிடிச்சி அங்க நான் போவாத போல ஈபிக்கு போல விடுவோம் அதுதான் பெரிய வேலை 4 ஆணி ஒரு கோணி ஒரு கத்தி ஒரு ஊசி பெரிய வேலை இதான் நம்ம தொழில இதான் சொல்லாண்டியா சொல்லுமா எப்பா அப்படியேப்பட்ட தொழில் அது என்ன தொழில் பெரிய வேலை கருப்பு தைக்க கத்துக்கொள்ளா ஆனா போய் கருப்பு தைக்க கத்துக்கொள்ளா போட்டு ஒரு கோழி போட்டு உட்காந்துன்னு வச்சுக்கா இந்த என்ன ஊருக்கு தாங்கல் கூட 4 பேர் வருவாங்க இந்த சாக்க போட்டுக்கின்னு ஒரு புளிய மரத்தை அடியில ஆமா இந்த கத்தி ஊசி என்ன இந்த கோணி 4 ஆணி போட்டுக்கின்னு உக்காந்துக்கின்னு செருப்பு தச்சுனா இந்த ஆண்டமாறு பூரா தான் வருவாங்க நமக்குதான் வந்தாகணும் பூரா பேர் காலேஜுக்கு வந்து உங்க தான் காட்டுவாங்க கிழிஞ்சத பூரா தைக்கணும் ஆமா கிழிஞ்சது பூரா இல்லை ஏய் செருப்புடா அப்படி சொல்லலாம் எங்க அப்பா கொஞ்சம் புத்தி சொல்லுவாங்க ஆமா ஆமா ஏற்கனவே இல்லாதான் போட்டு அப்படியே கொண்ட